சலனம் 316. தீபக் கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரம் கிளம்பினான். சார், நீங்க எங்க? ஹாஸ்பிட்டல் வந்து பிரியாவை பார்த்துட்டு வர வேண்டாமா? பிரியாவை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் ரெஸ்ட் எடுக்கல. என்கிட்ட மறைச்சாலோ உங்களுக்கு ஏற்பட்ட காயம், அதில் போட்டிருக்கிற தையல் எல்லாமே எனக்கு தெரியும். நீ அடிச்சு பிடிச்சி ஓடி வரப்பவே எனக்கு தெரியும். எனக்கு காயம் பட்டிருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. நீ போய் பிரியாவை பாருடா. அங்க 5 சிஸ்டர் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட தனிமையா விடக்கூடாது தீபக். ஏனுங்க சார், சும்மா இருக்கும் போதும் பேசும்போதும் சிரிக்கும் போதும் வேணும்னா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. ஆனா உறங்கும் போது ஞாபகம் வரும். 5 கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான், அவளதை மறக்க பல வருஷமாச்சு. ஒவ்வொரு நைட்லயும் தனியா தூங்கிட்டு இருந்தா அவள் அறியாம பயப்படுவா. பிரியா கிட்ட மோசமா நடந்துகிட்டது 3 பேர். அந்த சம்பவம் அவ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது போல் திரும்ப திரும்ப நினைவுக்கு வரும். அதான் நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். நீங்க இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மகிழ் பாப்பாவை அனுப்பிடுங்க. இன்னைக்கு முழு நேரமும் நான் என் பொண்ணு கூட உட்காந்து பேச போறேன். நானும் பாப்பாவும் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, சுகன்யாவுக்கு தகவல் சொல்லு. ஒரு 2 நாள் போகட்டும் சார். கட்டு பிரிச்சதும் தையல் மட்டும் தானே இருக்கும், அது கீழே விழுந்துட்டா என்று சொல்லி சமாளிச்சு விடலாம். பாப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டா அவ துடிச்சு போயிடுவா. அப்புறம் பிரியாவை எங்கேயுமே அனுப்ப மாட்டா. நாளைக்கு கல்யாணத்துல கூட பிரச்சனையா முடியும் சார். இவ்வளவு பிரச்சனை இருக்கிற வீட்டில் பிரியாவை கொடுக்கணுமா என்று எதிராக கூட நிற்கக்கூடிய ஆள் தான் சுகன்யா. எல்லாரையும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்க. உனக்கு என்ன ஏதாவது ஆசை, நடக்காத ஆசைன்னு ஏதாவது இருக்காடா? அப்படி இருந்தா சொல்லு, அதை நிறைவேற்றும் பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும். குறை இருந்தால் தானே கேட்க முடியும். நீங்க தான் என்னை குறைவில்லாமல் பார்த்துக்கிறீங்களே, அப்புறம் நான் என்னன்னு கேட்க? உனக்கு வேணும்னா நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். நம்ம வீட்டில் பிரியாவை மகாராணி மாதிரி வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. அந்த தைரியத்தில் தான் சார் நான் அதற்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. அந்த நேரம் தீபக்கு சீக்ரெட் டீமிலிருந்து ஃபோன் வந்தது. தீபக் பேசி கொண்டிருக்கும் போது அவன் முகம் சீரியஸாக மாறிக்கொண்டிருப்பதை கண்ட ஈஸ்வர் அந்த ஃபோனை வாங்கி பேசியபடியே நான் அங்க வரேன் என்று அழைப்பை துண்டித்துவிட்டு, ஈஸ்வர், தீபக் நம்ம நிலவன் நாச்சிமுத்து வீட்டில் வேலை செஞ்சிருக்கான், யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்க வீட்டு சமையல்காரருக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் நிலவனை அங்கேயே வேலைக்கு போக சொல்லணும். வேணாம் சார், நம்ம வீட்டு பையன்னு தெரிஞ்சா ஏதாவது கேள்வி வரும். நீ ஏன் தீபக் அப்படின்னு நினைக்கிற? நான் தான் தொழில் ரீதியா இன்னொருத்தவங்க கிட்ட வேலை கற்றுக்கணும்னு எங்க பையனை வெளியே அனுப்பி வச்சோம்னு சொல்லிக்கலாம். அங்கே தான் வேலை செய்கிறது நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அப்புறம் நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ. நிலவனை பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் அங்கே கிளம்பி விட்டான். ஹாஸ்பிட்டலில் இருந்து அஞ்சு கிளம்பும் போதே அர்ஜுன் பார்த்து, வா அர்ஜுன். நானா? நீ ஏதான், நீ கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வரணும் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் பார்த்து காரில் இருங்க என்று சொல்லிவிட்டு, மகிழ், நீ தம்பியை தூக்கிட்டு வீட்டுக்கு போ. அம்மா பிரியா, அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். மகிழ், அம்மா நீங்க போங்க, நான் இருக்கேன். எங்க அம்மா உன்னை கண்டா அவங்க தப்பா பேசுவாங்க, நீ போ. முகிலன், நானும் பாப்பவும் இங்கே இருக்கோம் சித்தி. ஒரு பெரியவங்க அவ கூட இருக்கணும், நான் இருக்கேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தீபக் அங்கு வந்து சேர்ந்தான். அஞ்சு, நீங்க எங்க அண்ணா போனீங்க? கம்பெனிக்கு. அதுக்கு தான் அவ்வளோ அவசரமா போனீங்களா? இப்போ கம்பெனியில் அப்படி என்னங்கண்ணா முக்கியமான வேலை? பின்ன போலீஸ் வரப்போ சார் மட்டும் அங்கே விட்டுட்டு நான் இங்கே என்ன பண்றது? அதான் ஓடுனேன். எல்லாரும் தீபக்கை தான் பார்த்தார்கள். தனது மகள் இவ்வளவு சீரியஸுடன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது கம்பெனி பார்க்க போயிருக்கிறார் என்றால் எவ்வளவு விசுவாசமான ஒருத்தர் என்று மகள் அவரையே பார்த்தாள். நன்றியெல்லாம் மனதிற்கு சொல்லிக் கொண்டாள். ஏனோ பதிலுக்கு பேரன்பை செலுத்த அதை செயல்படுத்த ஒரு நாள் வரும் பொழுது தான் காட்ட முடியும் என்று நினைத்து கொண்டவள் பின் தீபக்கிடம், மாமா நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நாங்க பார்த்துக்கிறோம். இங்க விட்டுட்டு நான் எப்படி போய் நிம்மதியா இருக்கிறது? சுகன்யா வேற பிரியா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கா. நான் இங்கே இருக்கேன்டா. 2 நாளில் அவளை சரியாகி அவங்க அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தாட்டி அவ எனக்கு மண்டையில கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து படுக்க வச்சிடுவா. எல்லோரின் வறண்ட இதழ்களில் இருந்து ஒரு சிறு புன்னகை வந்தது. அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாததால் மௌனமானாள். அப்பொழுதுதான் முகிலனை கண்ட தீபக், வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க?
இப்பதாங்க மாமா. இதற்கு முன்னாடியெல்லாம் மகள் அன்பு மட்டும்தான் மாமா என்று கூப்பிடுவார்கள். முகிலன் நிலவன் எல்லாம் தீபக் அங்கிள் என்றுதான். முதல் முறையாக மாமா என்று சொன்னதும் தலையை ஆட்டியவனுக்கு ஒரு பயமும் உண்டானது. எல்லோரும் ஒத்துக்கொண்டாலும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பந்தம், அன்பு, நட்பு எல்லாம் ஈஸ்வர் சாரால் அவர் குடும்பத்தால் கொடுக்க முடியும். ஆனால் முகிலன் இன்னைக்கு காதல் என்ற பெயரில் சேர்ந்து பணக்கார லைஃப் ஸ்டைலில் வாழும் முகிலனுக்கும் என் ஒரே பெண்ணுக்கும் ஏற்றத்தாழ்வுகளால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டாள் என்ற எண்ணம் தீபக் மனதில் எழாமல் இல்லை. அதை மறைத்து கொண்டே புன்னகைத்தார். மகள், சரிங்க மாமா, பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன், இப்போ போயிட்டு வரேனுங்க மாமா. ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பினால் அப்படி சொல்லக்கூடாதுடா. புறப்படுறேன் அல்லது கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிட்டு போடா. இதெல்லாம் திரும்பி வரக்கூடாத இடம். அவள் தலையாட்டும் பொழுது, அஞ்சு, தீபக் அண்ணா சொல்லுங்க சிஸ்டர், பிரியா இவ்வளவு நேரம் நார்மலா இருக்க காரணம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஆனா தனிமையானதும் அங்க நடந்த சம்பவம் அவளை பயமுறுத்தி தூங்க விடாமல் உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டி எழுந்துடுவா. அதில் காய்ச்சல் வரும், இடையில் அடிக்கடி மொழிப்பு வரும், நினைச்சு நடுக்க வரும். அதனால பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்துக்கோங்கண்ணா. ஏன்னா எனக்கு அப்படி நடந்துச்சு. என் புருஷன்தான் என் பக்கத்திலேயே இருந்தார், நான் பாத்துக்கிறேம்மா என்றவனுக்கு ஈஸ்வர் மற்றும் அஞ்சு பற்றி யோசித்தான். கணவன் மனைவி இருவரும் யார போல் நடத்தாமல் தனக்கு உதவி செய்கிறாங்கோ. ஏனோ இவர்களின் உறவு கிடைத்தது தனக்கு வரம் என்றுதான் நினைத்து கொண்டான் தீபக். அதன் பின் எல்லோரும் கிளம்பினார்கள். வீட்டுக்கு வந்தனர். அர்ஜுன் நம்பிக்கைக்கு போய் அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். மருத்துவமனையில் இருந்து வந்தாள். அனைவரும் குளித்துவிட்டு தான் வரணும் என்று வீட்டின் வழக்கம் என்பதால் எல்லோரும் குளித்துவிட்டு வந்தனர். அண்ணம் குளித்துவிட்டு பேரப்பிள்ளைகளுக்கு மாலை சிற்றின்றி தயாரித்து கொண்டிருந்தவர். மனமெல்லாம் மகிழ்ச்சி. பால் பாயாசம், கொழுக்கட்டை என்று இனிப்பு வகைகளாக செய்து கொண்டிருந்தார். அஞ்சு குளித்துவிட்டு அடுப்படிக்குள் நுழையும் பொழுது நெய்யோடு வறுத்த முந்திரியின் வாசத்தை நுகர்ந்து கொண்டே வந்த அஞ்சு, என்னங்கத்த ஏதோ குஷியா இருக்கீங்க போல? ஆமாம், என் பிள்ளைகளின் முகத்தை பார்த்தாலே எனக்கு மறுபிறவி கிடைச்சிடும். பக்கத்தில் என் பேர பிள்ளைகளின் பேச்சு சத்தம் கேட்க கேட்க இப்பதான் நிம்மதியா இருக்கு. வீட்டுக்குள் வந்து கால் வச்சதும் ஸ்வர்க்கத்துக்குள்ள கால் வச்ச மாதிரி இருக்கு. நான் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல 2 நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு செத்து பழைச்சதுக்கு சமமா தெரியுது. என் பிள்ளைங்களின் பேச்சு சத்தம் என் காதுக்குள்ள கேட்கதான் உயிர் வாழ்வதற்கான அர்த்தமே தெரியுது. அஞ்சு தன் கணவனுக்கு என்று எடுத்து வைத்து விட்டு ஈஸ்வருக்கு கால் செய்ய செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. பொங்கி போயிருப்பாரு என்ற யோசனை. பின் தன் அக்காவிற்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும் என்பதால் எடுத்து வைத்து கொண்டே ஃபோன் பண்ண வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டாள். பாப்பு, சொல்லுமா, என்னடா என்ற வார்த்தைகள் எல்லாம் நந்தினி வாயிலிருந்து வரவே இல்லை. வேலை டென்ஷனோ என்ன டென்ஷனாக இருந்தாலும் தன்னிடம் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்லையே என்பதால் என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு அனைவருக்கும் கொழுக்கட்டை எடுத்துக்கொண்டு கிண்ணம் கிண்ணமாக வைத்து கொண்டே வாசலை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தாள். அங்கே நிலவன் இல்லை. அவ எங்கடா? பக்கத்துல போயிருக்கா, சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. மகிழ் வந்துடுவாமா என்றவள் அன்புவை குளிக்க வைக்கும் போது அவன் பாதி தூக்கத்தில் இருந்த அவனை துடைத்து கொண்டு வந்து அங்கே இருக்கும் சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று போய்விட்டான் அவன். ஏனோ டிப்ஸ் கைகளில் ஏற்றி இருப்பதால் ஆதினியால் சாப்பிட முடியவில்லை. அதை கவனித்த அஞ்சு அவளுக்கு எடுத்து ஊட்டி கொண்டிருக்கும் போது நந்தினி உள்ளே வந்தாள். அப்போ இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நிஜமாகவே இவ என் பொண்ணுதானா? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோடு வந்தவள் முதல் முறையாக ஆதினியை உற்று பார்த்தாள். அஞ்சு அக்கா கொழுக்கட்டை வாங்கி கொண்டாள். ஆதினிக்கு எதிராக அமர்ந்து அவளையே பார்த்து கொழுக்கட்டையை வாங்கி வைத்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தாள். முகிலன் அவளின் அருகே வந்து, அம்மா நீ எப்படா வந்த? மார்னிங். அம்மாவை விட, அப்பாவை விட, குடும்பத்தை விட, தொழிலை விட மேல்நாட்டு படிப்பு தான் முக்கியம்னு போன. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க? அம்மா பிரியா, அடுத்த வீட்டு பொண்ணுக்கு இருந்த அக்கறை கூட உனக்கில்ல. வளரும் போது இவ்வளவு சுயநலத்தோட எப்படி வளர்கிறீர்கள் என்றுதான் எனக்கு தெரியல. இனி எப்ப போற? இனிமே இங்கதான். 2 வருஷ படிப்பு போய் இனிமே இங்க என்ன பண்ண போற? சித்தப்பாக்க துணைக்கு பிசினஸ் பார்க்க போறேன். ஒருத்தவங்க ரத்தம் சிந்தினா மட்டும் உதவி பண்ணணும்னு நினைக்க கூடாது. உன் அப்பா அங்க உழைக்கிறார் என்று உனக்கு அதில் பொறுப்பு இருக்கு தானே? நாளைக்கு அந்த கம்பெனியில் நீ ஒரு பார்ட்னர் தானே? உன் சொத்தை நீ காப்பாத்தாம இன்னொருத்தவங்க காப்பாத்தி வச்சதுக்கு அப்புறம் லாபம் மட்டும் எடுத்து சாப்பிடலாம் என்று பிளான் வச்சிருந்தியா முகிலா? இது நம்ம கம்பெனின்னு நமக்கு மனசுல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஓரமாய் அமர்ந்து விட்டாள் அவள். அந்த நேரம் நிலவன் வந்தான் ஒரு பார்சலுடன். அஞ்சு, என்னடா?
ஆட்டுக்கால் எதுக்குடா? ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் எல்லாரும் குடிக்கலாம், முக்கியமா சித்தப்பாவுக்கு எடுத்து வைங்க. இப்போ ஆட்டுக்கால் அடிபட்டு இருந்தா கொடுக்கலாம். ஆதனிக்கு தான் அடி, அவளுக்கு மட்டனே அவ்வளவா பிடிக்காது. முகிலன், சித்தி, சண்டைனா அடித்தடி இருக்கத்தான் செய்யும். சண்டையில கிளியாத சட்டை எங்கேயாச்சும் இருக்கா? ஒருவேளை சண்டையில ஒரு அடி மேல பட்டிருக்கும், அதுக்காக கூட கொடுக்கலாம் இல்லையா சித்தப்பாவுக்கு? எந்த அடியும் பற்றிக்காது. அவர் தான் 4 பேரை அடிச்சு படுக்க வச்சிருப்பார். அவங்களுக்கு தான் இந்த ஆட்டுக்கால் சூப் போட்டு கொடுத்து எலும்பெல்லாம் ஒட்ட வைக்கணும். சித்தி, நம்ம சித்தப்பா யாரு? என் புருஷன். அவனோ, ஐயோ சித்தி என்னடா, நம்ம வீட்டில் சித்தப்பா தான் ஹீரோ. இப்போ படத்துல எல்லாம் ஹீரோ ஒரு 3 அடி வாங்கிட்டு 4வது அடி தானே அடிப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? தேவ், 4 அடிக்கு அப்புறம் அடி வாங்கிட்டு நான் தான் அடிச்சேன்னு கூட சொல்லிக்கலாம். அஞ்சு அவனின் மண்டையில் கொட்டி விட்டு, யாரை பார்த்து நக்கல் பண்ற? அவர் ஹீரோ, அவருக்கு அப்படியெல்லாம் ஆகாது என்று சொல்லிக்கொண்டு அவள் ஆதனியை கவனித்து கொண்டிருக்கும் போது அந்த ஆட்டுக்காலை எடுத்துக்கொண்டு நிலவன் அன்னத்திடம் வந்து, அப்பதா இப்ப ஸ்ட்ராங்கா சோப் போட்டு வைங்க. யாருக்கு என்ன ஆச்சுடா? ஒரு ஆட்டுக்கால் எடுத்துட்டு வந்தது அவ்வளோ பெரிய குத்தமா? எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறீங்க. அஞ்சுவுக்கேனோ கணவன் என் சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. 100 முறை வாயிலை பார்த்திருப்பாள். 101வது முறை ஈஸ்வர் உள்ளே வந்தான். வந்தவன் எல்லோரையும் பார்த்து தூரமாகவே நின்று புன்னகைத்துவிட்டு மாடிக்கு போக பெண்ணவள் வேகமாய் பால் கொழுக்கட்டை தூக்கி கொண்டு பின்னையே ஓடி வந்தாள். வந்ததும் அவன் அருகே வந்த அஞ்சு, இந்தாங்க, இதை குடிச்சிட்டு போங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. சரி, ட்ரெஸ் எல்லாம் கலட்டுங்க, நான் வாஷிங் மிஷின் போடுறேன் என்றும் போல் அவனை காண டவலை எடுத்து நீட்ட அவனும் உடுத்தியிருந்த ஆடையோடு குளியலறை போனான். பின்னாடியே வந்தவள், என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன, நான் நின்றுட்டு இருக்கேன், அதுக்கு என்னடி? என்னவா என்றவள் அவனை பார்த்து முறைக்க, என்னடி? அவனுக்கு தெரியும் அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று. ஆனால் கிட்ட வந்தால் கத்தி ஊரையை கூட்டி விடுவாள் என்பதால், குளிச்சுட்டு வரேன், நீ போ. ஏன், நான் பார்க்காத ரகசியம் ஏதாவது இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? என்னடி பேசுற? அப்புறம் என்ன போக சொல்லிட்டு குளிக்கிறீங்களே, அதான் நான் பார்க்காதது எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். அஞ்சு, கீழே போ. ஏங்க, உங்களை கட்டி பிடிக்காம ஏதோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு என்றவள் அவன் அசந்த நேரம் மார்பிள் சாய அங்கே ஏதோ தட்டுப்பட, என்னாச்சு? அஞ்சு, ஒண்ணுமில்ல, நீ கீழே போ. என்ன மறைக்கிறீங்க எனக்கு தெரியாம என்று படப்பட வேண்டிய சட்டை பட்டன்களை கலட்டி அங்கிருந்த காயத்தை பார்த்தவள் ஐயோ என்று கத்தின கத்தலில் கீழே இருந்த அனைவரும் மேலே வந்து விட்டனர். சலனம் 317. அஞ்சு, எப்ப நடந்தது? ஏன் மென்டல், கத்தி பெருசுப்படுத்தாத. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? ஏ பைத்தியக்காரி, அதான் எனக்கு ஒன்றும் இல்லையே, எவ்வளவு அசால்ட் உங்களுக்கு என்றவள் அந்த காயத்தில் கை வைத்து பார்த்து மார்பில் இருந்த அந்த பேண்டேஜை கண்டவளுக்கு உயிரே போற அளவுக்கு வலி. அவள் விரல்கள் அதை பதட்டத்தோடு தொட்டதும், ஈஸ்வர், அம்மோ, இது ஜஸ்ட் காயம், அது ஒன்றும் அவ்வளோ பெருசில்ல என்று சொல்லிக்கொண்டு அவளை பார்த்தான். அவளோ காயத்தில் பிரிந்து வந்த பேண்டேஜ் தொட அது கையோடு வந்தது. காயத்தின் ஆழம் கண்டவள் நொடி நேரத்தில் உடைந்து விழுந்த பிள்ளையாய் அவன் முன்னால் விக்கி விக்கி அழுது நின்றாள். அவள் கண்களில் நீர் அருவியாய் தேங்கி வந்து கொண்டிருந்தது. ஏங்க என்கிட்ட மறைக்கிறீங்க? நீங்க என் உயிரின்னு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ வலிய தனியா தாங்குவீங்க? தனியா கூட தாங்கிப்பேண்டி. நீ அழும்போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் நீ பண்ணுவன்னு தெரிஞ்சுதான் நான் இதை உன்கிட்ட காட்டாமல் இருந்தேன். அவளின் கண்களில் வலியும் நீருக்கு முன்னாடி அவன் உடைந்தே போனான். தன் வலியை விட அவள் தன் முன்னால் துவண்டு துடிக்கும் போது அவனுக்கு அது வலித்தது. ஒரு கட்டத்தில் என்னால் தான் என்று அவள் கத்தியழ, ஐயோ லூசு என்று கண் கலங்கியவன், உன்னால இல்லடி, எனக்கு வேண்டாதவங்க, அப்படின்னா நமக்கு இந்த வேலை வேண்டாம் என்று அவள் கத்த, லூசு, ஏ கத்தாதடி, நமக்கு இந்த வேலை வேணாம், இப்போவே கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். மென்டல். அவள் குனிந்து அவன் காலில் விழுந்து, இனிமே இந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. நீ பைட்டோ, இந்த வேலை தாண்டி நம்ம தொழில். யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்க? இன்னும் 4 தலைமுறை கழித்து பிறந்த ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? அவன் சாப்பிட்றதுக்கு அவன் உழைக்கட்டும். இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டாமா? நீங்க நிம்மதியா தூங்க வேண்டாமா? உங்களையே நம்பி இருக்கிற ஏன் கூடவும் நம்ம பசங்க கூடவும் உங்களுக்காகவே வாழ தாத்தா அத்தை மாமா அதி மாமா கூட எல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாமா? எந்த நேரத்துல என்ன டைலாக் பேசிட்டு இருக்க அஞ்சு? ஒழுங்கா எந்திரி. இந்த கம்பெனியை விட்டுடுவேன்னு சொல்லுங்க. அது என் உயிர். கம்பெனி இல்லாட்டி உன் புருஷன் வாழ்றது பணத்துக்கு சமம், பரவாயில்லையா? என்னை விட வேலை முக்கியமா?
ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு காற்றம் ரொம்ப முக்கியம், நுரையீரலும் முக்கியம், அதை விட உடம்பு முக்கியம், அதை தாங்கிக் கொள்வதற்கு ஆத்மா முக்கியம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒன்று, ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று இல்லை என்று அவள் உயரத்திற்கு குனியும் போது வலித்தது. அவன் ஒரு பெருமூச்சை இழுத்து பிடித்து மெல்ல சாய்ந்தான். முகத்தில் வலிக்கான அலுப்பு. குனியும் போது மார்பில் மெதுவாய் கட்டியிருக்கும் பேண்டேஜ் விரிந்ததும் அதன் வழியே இரத்தம் வழிந்தது. அதை பார்த்தால் இன்னும் அழுவாள் என்று வேகமாய் அவள் கண் பார்ப்பதற்குள் துடைக்க முயன்று தோற்றான். அவனது மார்பில் பேண்டேஜ் கிழிந்து இரத்தம் வழிவதை கண்டதும் அவள் கண்கள் நிலை குத்தி நிற்பது போல நின்று, ஐயோ என்ன ஆச்சு என்று துடிக்கும் அவளை இழுத்து அணைக்க முயன்று அவன் தோற்றான். அவள் கத்திய கத்தலில் கீழே ஹாலில் அமர்ந்திருக்கும் அனைவரும் மேலே சத்தம் கேட்பதை பார்த்து திகைத்து நின்றனர். இதற்கு முன்பெல்லாம் இப்படி தங்கள் வீட்டில் சத்தம் போட்டு எல்லாம் யாரும் அழுததில்லை என்பதால் எல்லோரும் மேலே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். மேலே போவோமா வேண்டாமா என்று தயங்கி நிற்க நந்தினிக்கேனோ தங்கையின் அழுகையை கேட்டதும் படபடப்பாகி போனது. மனம் நடுங்கியது. கணவனுக்கு மனைவிக்கும் நடுவில் போகக்கூடாது என்று உணர்ந்தவள் தன் நிலையோ அதைவிட மோசம். இந்த நிலையில் எழுந்து போக முடியாது என்று அறிந்தவள் அவள். நந்துக்கு ஏற்கனவே பாரதி கொடுத்த அழுத்தம் கூடவே தங்கையின் கதறல் எல்லாம் கேட்டு ஏனோ நிலை இல்லாமல் நெஞ்சுக்குள் வலி வந்து விடுமோ என்று அஞ்சி அப்படியே அமர்ந்து கொண்டாள். கூடவே பக்கத்தில் படுத்திருக்கும் அன்புவை பார்த்து கொண்டு இப்போது ஓடினாலும் ஒருவேளை படபடப்பு அதிகமானால் படியிலிருந்து விழக்கூடும் என்று யோசித்து நிதானமாய் அங்கே அமர்ந்து விட்டாள். ஏனோ சுட்டு வைத்த கொழுக்கட்டைகளை எடுத்து போக அஞ்சு இல்லாமல் எங்கே அஞ்சு என்று வெளியே வந்த அண்ணும் பிள்ளைகள் யாரும் சாப்பிடாமல் மேலேயே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டு அவரும் மேலே பார்த்தார். அஞ்சு அவரும் அழும் சத்தம் கேட்டு வேகமாய் ஓட அவரை தொடர்ந்து அனைவரும் நொடிக்குள் கதவு தட்டும் சத்தம். அவள் போட்ட சத்தத்தில் கீழே இருந்த அனைவரும் மேலே வந்துவிட்டனர் என்பதை உணர்ந்த ஈஸ்வர் எதுக்கு இப்படி கத்தி ஊற கூற்ற என்று திட்டிக்கொண்டே அவன் சட்டை எடுத்து மாட்ட அவளோ அவன் கைகளில் இருக்கும் சட்டையை புடுங்கிவிட்டு போய் கதவை திறந்தாள். உள்ளே வந்தவர்கள் அனைவரும் பறந்து விரிந்த மார்பில் போட்டிருக்கும் பேண்டேஜை பார்த்து அப்படியே நின்றுவிட்டனர். விஷயம் தெரிந்த நிலவனை தவிர யாருக்கும் பேச்சு வரவில்லை. என்ன இது என்ன மார்பில் இவ்வளோ பெரிய பேண்டேஜ், யார் பண்ணினாங்க இது என்று மகனின் தோளில் காயத்தை கண்டு பெற்றவர் பயந்து நடுங்கி குரல் உடைந்து பேச ஈஸ்வர் அம்மா இவ இருக்காளே என்று முறைத்தபடி இது சின்ன விஷயம், பெருசுப்படுத்தாதீங்க. அஞ்சு இது சின்ன விஷயமா உங்களுக்கு? சின்ன விஷயம் தாண்டி, இது எவ்வளோ வலிக்கும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டு வந்திருப்பேன். என்கிட்ட மறைக்கிறீங்க என்றால் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்புறம் எதுக்குன்னா? அவள் குரல் தடுமாறி மெதுவாய் உருண்டு ஓடிய அழுகை விம்மலாக மாறியது. பிள்ளைகள் அனைவரும் என்ன பேச என்று தெரியாமல் அப்படியே நின்றனர். அஞ்சு மாமியாரிடம் பாருங்கத்து நெஞ்சு முழுக்க பேண்டேஜ், இது கூட தெரியாம ஒரு பொண்டாட்டி நான் எதுக்கு? வீட்டுக்கு வரீங்க போறீங்க, மகிழ கூட்டிட்டு போனீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்களா? இப்ப கண்டுட்டு வரீங்க, நீங்க என்கிட்ட ஒன்னும் பேசல, அப்புறம் நான் எதுக்கு என்றவள் அழுது கொண்டே அவன் காயத்தில் விழும் ரத்தத்தை துடைத்தாள். அவனுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. அம்மா நான் ஓகே தான், எல்லாரும் கீழே போங்க. ஏன் கண்ணா இவ்வளோ வழியோட அந்த ஹாஸ்பிட்டல் மேல் மாடிக்கு வந்தியா? எனக்கு ஒன்றும் இல்லைங்கம்மா, இவ தான் அவ்வளோ பெருசா கத்தி உங்களை பயமுறுத்துறா. மகனின் அருகே வந்து எல்லாம் சுமையை உன் தலையில் சுமத்தியே ரத்தம் படிய வெடிய நின்னும் கூட வலிக்கலன்னு சொல்ற. அம்மா உனக்கு மட்டும் நல்ல அம்மாவா இல்லையா கண்ணா? சுயநலமாய் இருந்து விட்டேனோ? தன் அம்மாவை இறுக்கி கட்டி கொண்டு இந்த உலகத்துல என்னோட அம்மா மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவேனுங்கம்மானா என்றவன் அவரின் நெற்றியில் முத்தம் வைக்க அவரோ மகனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தார். ஆதினி இவ்வளோ காயத்தோடு இருந்தோ ஹாஸ்பிட்டலில் எங்க எல்லாரையும் கேர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒன்று நான் சொல்லலாம் மிளங் சித்தப்பா, உங்களை பார்க்குறப்போ நான் எவ்வளோ செல்ஃபிஷா இருந்திருக்கேன்னு நினச்சி கஷ்டமா இருக்கு. ஆதினிமா எனக்கு வலிக்கல. அஞ்சு ஆமாண்டி இவருக்கு வலிக்காது, ஏன்னா பிரம்மன் இவரோட சொந்த சித்தப்பா. அதான் இவர் வயிற்றில் உருவாகும் போதே இரும்பில் செஞ்சு உடம்போட உருவாகி பிறந்துட்டாரு. அவளை பார்க்க அவளின் தவிப்பெல்லாம் பார்க்க ஏனோ சொல்ல முடிய உணர்வு அது அவனுக்கு. வழி கண்ட தன்னை விட தனக்காக தன்னவள் துடிக்கும் அந்த நொடி அதெல்லாம் அனுபவிக்கும் அவனுக்கு தானே பெரும் காதலின் பேராண்மை கொண்ட ஆனாய் உணர்ந்து கொண்டான். ஈஸ்வர் ஆதனிமா இந்த ரூம்ல குட்டி சத்தம் போட்டா கூட யாருக்கும் கேட்காது. அப்படி இருக்கிற வீட்டுல இப்படி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டா ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் கத்தி இருந்தா உலகமே பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பா. இவ பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கரில் முழுங்கிட்டா போல.
இப்போ நான் கத்துறது தான் பிரச்சனை, வேற பிரச்சனையே இல்லையா? நந்தினிக்கு தங்கைக்கு என்ன ஆச்சோ ஏதோ என்று அழ ஆரம்பித்தாள். அந்த சத்தம் உறங்கிக் கொண்டிருந்த அன்புவின் காதில் விழுந்தது போல கண் விழித்தான். நந்தினியின் அழுகை குரல் கேட்டதும் முழித்தவன், நந்துமா, வேகமாக கண் திறந்து பார்த்து, கண்ணா, அக்கா எங்க? நீங்க ஏன் அழுவுறீங்க? கண்ணில் தூசி விழுந்துட்டு அக்கா ரூம்ல குளிக்கிறா. அம்மா மேல ரூம். தன் பெரியம்மா அழுவதை அம்மாவிடம் சொல்வதற்கு மேலே ஓடி வந்தவன், அம்மா என்று வந்தவன் அங்கே அஞ்சு அழுதபடி இருக்க, மா என்ன ஆச்சு, ஏன் அழுவுறீங்க என்று அவளின் கண்ணீர் துடைத்தான். ஏனோ தன் மகன் சிறுவன் என்றாலும் தன்னை கண்டு கொள்ள வேண்டாம் என்று சட்டையை மாட்டினான் ஈஸ்வர். அன்பு அங்கே எல்லாரையும் பார்த்தவன் தன் அப்பாவை பார்த்தான். ஈஸ்வர் மகனை பார்த்து மேலிதாய் புன்னகைக்க, யாருக்கும் எதுவும் இல்லை என்று அவன் வயதிற்கு எட்டிய அறிவு சொல்லியது. தன் அம்மாவிடம், அப்படியே எல்லாரும் இங்கே இருக்கீங்க, கீழே நந்தம்மாவா அழறாங்க, என்ன பிரச்சனை? ஈஸ்வர், உன் அம்மாவுக்கு நேற்று நடந்ததெல்லாம் பார்த்து பயமா இருக்க போல், அதான். அம்மா, கண்ணா, நான் பெரிய பையனாகி நான் அவங்களெல்லாம் ஒரு கை பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க என்று அவளின் கண்ணீர் துடைத்து, கீழே வாங்க, நந்துமா தனியா அழுகிறாங்க என்றான். அவளுக்கு மட்டும் கேட்கும்படி. அஞ்சுவுக்கு என்னமோ அக்கா சரியில்லை என்று புரிந்தது. அத்தை, அக்கா கீழே அழறாங்க, போய் என்னன்னு போய் பாருங்க, நான் உங்க பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கிளம்பி கீழே கூட்டிட்டு வரேன். ஈஸ்வர் மற்றவர்களிடம், எனக்கு ஒன்றும் இல்லை, கீழே போங்க. அவ்வளவு நேரம் நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் தேவ் கவனித்தான். ஏனோ இந்த குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பை பார்க்க பார்க்க ஆடவனுக்குள் ஒரு ஏக்கம். ஏன் நான் இங்கே பிறக்காமல் போயிட்டேன் என்ற மாதிரியே இருந்தது அவனுக்கு. முகிலன் மீண்டும் மீண்டும் ஈஸ்வரின் முகத்தை திரும்பி திரும்பி பார்த்தான். அவனுக்கு பேச்சு வரவில்லை. ஆதனை சொல்லிவிட்டால் தன் குற்ற உணர்ச்சியை. ஆனால் ஆடவன் அவனுக்கு ஏனோ இதை எப்பாடுபட்டாவது தன்னால் முயன்ற உதவியை செய்த பிறகு சித்தப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு வெளியே கிளம்ப, ஈஸ்வர், முகிலா, சித்தப்பா, தம்பியை கீழே கூட்டிட்டு போ. தேவ் ஆதனியிடம், மச்சான் என்னடா அவங்க ரொமான்ஸ் பண்ண போறாங்க. அவனின் மண்டையில் செல்லமாய் கொட்டி பிடித்து இழுத்து வந்தான். எல்லாரும் போனதும் ஈஸ்வர் மெதுவாய் எழுந்து தன்னவளிடம் வந்து அவளது கைகளை பிடித்தான். நான் நிச்சயம் உன்கிட்ட சொல்லாம உன்னை விட்டுட்டோம், இனிமே எதுவும் செய்ய மாட்டேன், எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். அஞ்சு, நீ அழ வேண்டாம், இந்த கட்டு வலிக்கிறதுக்கும் மேல வலிக்குது உன் கண்ணீர். எனக்கு இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. வாங்க இப்போவே ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் இல்லடி சார், இப்போ எம்பிபிஎஸ் படிச்சிங்களாம்? என்னடி பின்ன ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் டாக்டர் கிடையாது, உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன். நான் உங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் நம்புவேன். உங்களை பார்க்குறப்போல எப்படி இருக்குது தெரியுமா? போரிலிருந்து உயிர் தப்பித்த வீரன் போல மார்பு நெறியும் வழியே சுமந்து கொண்டு எங்ககிட்ட பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. எனக்குள் எப்படியெல்லாம் செய்யுது, கை காலெல்லாம் நடுங்குதுன்னு உங்களுக்கு தெரியாது என்றவளின் கேவலை கட்டுப்படுத்த இயலவில்லை. ஈஸ்வர் மெதுவாக எழுந்தான். அவளது கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு, லவ் யூ, நீ என்னை தொட்ட உடனே தான் என் வழியெல்லாம் நிஜமா தெரியுது. அஞ்சு, நீ இல்லாத நேரத்தில் தான் எனக்கு பயம் வருது. என் நெஞ்சில போடப்பட்ட கட்டை விட நான் தான் இப்போ மெல்ல உடைஞ்சிடுறேன் உன் கண்ணீரால். அவளது விழிகள் அவனுடைய நெஞ்சை பார்த்து, உங்களுக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் இல்லை, கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். உள்ள தையல் போட்டிருக்காங்க அஞ்சு. இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை பெருசுப்படுத்தி ரெக்கார்ட் ஆக்கிடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ போட்டுக்கலாம் சரியா? அவள் வேக வேகமாக, ஒரு நிமிஷம் பொறுங்க என்று கீழே ஓடி வந்தாள். கணவனுக்கு சுடு தண்ணீர் வைக்க வந்தவள் திரும்பி அங்கே தன் அக்காவை பார்க்க, அண்ணம், நந்து, அம்மனி கொஞ்சம் சாப்பிடு. அத்தை, எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, உங்கள் பையன் வரட்டும் என்று சொல்லிவிட்டு ஓரமாய் அமர்ந்து கொண்டாள். என்னாச்சு அக்காவுக்கு என்ற யோசனையுடன் அவளின் அருகே போக அங்கே அதியமான் வரவும், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்ன? மேல ரூம்க்கு வாங்க, அங்க போய் பேசலாம் என்று அழைத்து சென்று விட்டாள். சலனம் 318. நந்தினி அறைக்குள் வரும் பொழுது சோர்ந்து விட்டிருந்தாள். பின்னாலே வந்த அதிக்கு ஒன்று புரிந்தது. நந்தினியின் முகம் ஏதோ சரியில்லை என்று. அதனால் நந்தினியின் பின்னால் நடந்தவன் பின் திரும்பி படபடவென்று கீழே இறங்க நினைத்து நடக்க, நந்தினி, அது எங்க போறீங்க? அது என்ற அந்த அழுத்தமான வார்த்தை அவள் உச்ச கோபத்தில் இருக்கிறாள் என்று புரிந்தது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேம்மா, நீ ரூம்குள்ள போ என்று சொல்லிவிட்டு கீழே வந்தான். வந்தவன் அஞ்சுவிடம், ஏதாவது வீட்டில் பிரச்சனையா?
வீட்டில் பிரச்சனை தான் மாமா. ஆனால் அக்காவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அக்கா கம்பெனிலிருந்து வரும்போது ரொம்ப டென்ஷனாக வந்தாங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அழுதுட்டு இருந்தாங்கன்னு அன்புக்குட்டி சொல்லிச்சு. ஏன் மாமா அக்காவை விட்டுட்டு கீழே வந்துட்டீங்க? நானும் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் அக்காவின் டென்ஷனை குறைப்பதற்கு மருந்து ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கேன். கையில் வைத்திருந்த சுடு தண்ணீரில் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கொடுத்து குடிங்க மாமா. குடித்தவன் இன்னொரு டம்ளரில் தண்ணியை மனைவிக்கு வாங்கிவிட்டு, அஞ்சுமா மாமா உன் அக்கா ரொம்ப கோவமா இருக்காங்க போல். கண்டிப்பா அதில் ப்ரெஷர் ஏறும். நான் போறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் வெளியே வரலனா நீ டாக்டருக்கு கால் பண்ணிட்டு மேலே வந்துடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பெண்ணவள் தலையை ஆட்டிக்கொண்டே திரும்ப அஞ்சு தனது மாமியார் ஆசையா சமைத்த கொழுக்கட்டைகள் அனைத்தும் உண்ணப்படாமல் அப்படியே இருப்பதை கண்டு, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. மகள் குளித்து முடித்து வரும்போது அவளிடம், பாப்பு நீ தம்பியை பார்த்துக்கோ, ஒரு 10 நாள் உன்னோட ரூமில் தூங்க வச்சுக்கோ. இத்தனை அம்மாவின் பதட்டத்திலேயே புரிந்தது அப்பாவின் பிரச்சனை அம்மாவுக்கு தெரிந்து விட்டது என்று. மகிழுமா அம்மா, நான் அப்பத்தானு ஆளாளுக்கு ஒரு வேலையில் இருக்கோம். நீ எல்லாருக்கும் கொழுக்கட்டை எடுத்து வை. எல்லாரையும் சாப்பிட வைத்து தட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சிங்கில் போட்டுடு. அவள் தலையை ஆட்ட பிள்ளைகள் அனைவரையும் பார்த்து சாப்பிட சொல்லிவிட்டு மீண்டும் அடுப்படிக்குள் வந்தவள், அத்தை என்னம்மா? ஆட்டுக்கால் சூப் என்று அவள் வாய் திறக்கும் போது அங்கே அன்னம் சீரகம் மிளகு எல்லாம் அம்மியில் இடித்து போட்டு மகனுக்கு சூப் வைக்க வேண்டி அடிப்படை மசாலா தயாரித்து கொண்டிருந்தார். மீண்டும் அவள் அத்தை என்று திரும்பும் போது, அண்ணம் அம்மா தாயே, அவனுக்கு ஒண்ணுனா பெத்தவ எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். என்ன செய்யணும்னு கேட்டாச்சு செஞ்சு தந்துடுவேன். நீ போய் உன் புருஷனை கவனி. நானே சூப் தயாரித்து எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஓயாமல் மேலையும் கீழையும் குதிச்சு உனக்கு கால் வலி வர வச்சுக்காது. செல்போன் கையில் இருக்கு. ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கூப்பிடு, நான் கொடுத்து விடுறேன். இப்போ போ என்றவருக்கு மருமகளை நினைத்து கொள்ளை பெருமை. அவள் தன் மகனின் மீது கொண்டுள்ள பச்சை நினைத்து இப்போது தன் மனம் யாரை நினைத்து கர்வம் உண்டானது. ஒரு நல்ல பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைத்த திருப்தி அவருக்கு. ஜாடிக்கேத்த மூடி போல் கணவன் மனைவி உறவை எல்லாம் கடவுள் அமைத்து கொடுப்பதில் தான் இருக்கு. என் மகனுக்கு இவள் பொண்டாட்டியாக கிடைத்ததுக்கு அவன் தவம் தான் செய்திருக்கணும் என்று நினைத்து கொண்டார். அதே நேரத்தில் நந்தினியை நினைத்தும் அவருக்கு கவலை என்ன, பிரச்சனையை இப்போது மனசில் சுமந்து கொண்டிருக்கிறாளோ என்று. நந்தினி காத்திருக்க அதி உள்ளே வந்தான். வந்தவன் அவனிடம் சுடு தண்ணீரை நீட்டு ஏனோ அவளுக்கு அப்போது தேவைப்பட்டது போல் வாங்கி குடித்து கொண்டாள். குடித்து முடித்ததும், அதி சொல்லுமா, என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா நீங்க? அவனுக்கு முதலில் அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியவில்லை. நாம் என்ன பண்ணினோம், எப்போது ஏமாற்றினோம் என்று. அதன் பிறகு மீண்டும் அவள் புருவத்தை உயர்த்தி, என்னிடமிருந்து எதையாவது மறைக்கிறீங்களா என்று அழுத்தமாய் கேட்டதும், ஒருவேளை ஆதனை பற்றி இவளுக்கு தெரிந்துவிட்டதோ? இப்படி உள்ளுக்குள் 1000 யோசனைகள் அவனுக்குள். ஆதனைக்கு மனதில் பாரம் வந்ததிலிருந்து என் அம்மா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க, என் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க, என்ன பிரச்சனையா இருக்கும் என்று யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். ஆதனியின் செல்போன் ஒலிக்க செல்போன் திரையில் பாரதி ஆண்டி என்று வந்தது. பின் அவள் கட் பண்ணிவிட்டு பிறகு கூப்பிடுறேன் என்று மெசேஜ் பண்ணினாள். நொடிக்குள் பதில் வந்தது, உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் குட் நியூஸ் கிடைக்கும். என்ன குட் நியூஸ்? நீ ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணினது. புரியுற மாதிரி சொல்லுங்க ஆண்டி. உன்னோட ஐடென்டிட்டி அதுதான் ஏற்கனவே கிடைச்சிருச்சே, அப்புறம் என்ன வெளியே சொல்ற மாதிரியா கிடைச்சிருக்கு? இந்த டைம் நீ தான் அவங்க பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பதட்டமானவள், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீ என்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்க பண்ணின தப்புக்கு நீங்க தான் பிராச்சித்தம் தேடணும் என்று. அதுக்கு அதான் உன் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ஆண்டி, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? ஒருவேளை நீங்க சடனா சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் என்றால், இத்தனை நாள் அம்மா உயிருடன் இருந்தாங்க, இனி மொத்தமா இல்லாம பண்ணிடுவீங்க போல என்று கோபமாக திட்டிக்கொண்டே போனை கட் பண்ணிவிட்டு வேக வேகமாக மேலே வந்தாள். அங்கே அக்காவின் அருகில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தன்னால் கவனிக்க முடியாமல் போய்விடுமோ என்று யோசித்தவள் ஈஸ்வரை வெளியே வரவேற்பறையில் அழைத்து கொண்டு வந்து அமர வைத்தாள். அஞ்சு கணவனை வரவேற்பறையில் அமர வைத்து அவன் உடம்பில் சுடுதண்ணீர் வைத்து காயம் துடைத்து கொண்டே இருந்தாலும் நந்தினியின் அறையின் பக்கத்தில் அவள் கவனத்தை பதித்திருந்தாள். பகலில் அறைகளை பூட்டி பழகாதவள் நந்தினி. வயது வந்த பிள்ளைகள் இருக்கும் வீடு அது. எந்த நேரமும் வேண்டுமானாலும் அறைக்குள் வருவார்கள். அப்போது தட்டி கொண்டிருந்தாள். அது சங்கடமாய் இருக்கும் என்பதால் அறைகளை பூட்ட மாட்டாள். அங்கே வந்த ஆதனையை கண்ட அஞ்சு கொஞ்ச நேரம் பொறு என்னும் போதே அவர்கள் பேச்சின் உரையாடல் வெளியே கேட்டது. இங்கே நந்தினி, சொல்லுங்க தி, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. உனக்கு என்ன ஆச்சுமா? நல்லா தானே இருந்த, அப்புறம் ஏன் இப்படி பண்ற?
கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. முதல்ல என்னத்துக்கு இவ்வளோ கோவம்? அதே ப்ளீஸ் ப்ரெஷர் பண்ணாதீங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏனோ அவளின் உடல்நிலையை நினைத்து அவன் வாய் திறப்பதற்கு பயந்து கொண்டிருக்கும் போது, இது நாள் வரைக்கும் நீங்க என்ன மட்டும்தான் லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன் ஆதி. நந்து, என்ன பேசுற? நான் எப்பவோ உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். பண்ணியிருந்தா அப்புறம் ஏன் மறைச்சிங்க ஆதி? முன்ன பின்ன வழக்காடி வாதாடி பேசி பழக்கம் இருந்தால் அவனுக்கு பேச தெரியும். என்ன பேசி தற்போது இவளை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அவன். நீங்க வாய் திறக்க மாட்டீங்க இல்லையா? நானே விஷயத்துக்கு வரேன். ஆதினி யாரு? நீ ஓகேவா நந்து? ஏற்கனவே பெண மாதிரி தான் இருக்கேன். ஆல்ரெடி கொன்னுட்டீங்க. இனி புதுசா கொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம பொண்ணு மனசாட்சி என்ற ஒன்று இருக்காதி. ஏன் வயிற்றில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் நான் என் பிள்ளைய கொன்னுட்டேன்னு நினைச்சு ஐயோ ஒரு தாயாக கொலைக்காரியா மாறிடும். எனக்கு ஒவ்வொரு நாளும் துடிச்சிருக்கேன். என் நிலைமை, நிதானம், அறிவு, திறமை அத்தனையும் போய் என்னடா வாழ்க்கை என்று யோசித்து சரியாகி வரப்ப இன்னைக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தெளிவாகி இருப்பேன் ஆதி. எனக்கே ஆதினி உயிரோடு இருக்கிறது தெரியாதுமா. இப்போ ரீசெண்டாக தான் எனக்கும் தெரியும். குழந்தை எப்படி பாரதி கைக்கு போச்சு. அவன் நடந்ததை எல்லாம் சொல்ல படக்கென்று அவன் சட்டையை பிடித்தவளுக்கு ஆத்திரம், ஆங்காரம், கோபம். அவன் அவளையே பார்த்தான். இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளும் ரகம் அவள் இல்லை. இன்று அவள் கோபம் இப்படி பேச வைப்பது என்று அவளையே பார்த்து, நந்துமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம குழந்தைய அவகிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? அந்த நேரத்தில் எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. சத்தியமா அங்க தெரிஞ்ச பொண்ணுன்னு அவ இருந்ததால் கொடுத்துட்டேன். அவ எப்படின்னு எனக்கு தெரியும். இன்னொருத்தின் புருஷனுக்கு ஆசைப்படுற அவ எப்படி உண்மையா இருப்பா, நியாயமா இருப்பான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் குழந்தையா நீயான்னு வரும்போது எனக்கு நீதான் முக்கியமா பட்ட நந்தினி. அதனால நான் இதையெல்லாம் யோசிக்கல. அது உங்களுக்கு புரியுதா? குழந்தையிலிருந்து பார்க்காத ஒரு பொண்ணு அவ செத்து போயிட்டா. இந்த உலகத்திலேயே இல்லை என்று முடிவாயிட்ட ஒரு பொண்ணு என் கண்ணு முன்னாடி வரும்போது என்னால எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. என் பிள்ளையோ உங்களை நேசித்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தி கூட ஒப்படைக்கிறீங்களே. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல சரியா வளர்க்கல, அதனாலதான் மூளை கம்மின்னு நான் நினைச்சேன். ஆனால் முட்டாள்தனமாக எவ்வளோ ஒரு பொண்ணுகிட்ட என் பொண்ணை கொடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என்னோட பழைய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் இப்போ உங்களால திருப்பி தர முடியுமா ஆதி? நான் அந்த நேரத்துல பண்ணினது தப்பு தான். ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களை நேசிச்சால் என்ற காரணத்தால நீங்க மௌனமா இருக்கீங்க. ஒரு ஆம்பளை பேச வேண்டிய நேரத்தில் சரியா பேசல, செய்ய வேண்டிய நாட்கள் சரியா செய்யல என்றால் எதுவும் உருப்படாது. நந்து, என்னை மன்னிச்சுக்கோ. நான் மனசறிஞ்சு உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. என்னை உயிரோட கொன்னுட்டீங்க ஆதி. என் மூஞ்சில முழிக்காதீங்க என்றதும் குனிந்து அழ ஆரம்பித்தான். அவள் கோபமாய் படப்பட என்று பேசும்போது மயங்கி சரிந்தாள். காதல் காயம் மாற்றுமா இல்லை காயம் கொடுக்குமா? சலனம் 319. அதை நந்தினி என்னும் போதே ஈஸ்வர், அஞ்சு, ஆதினி மூவரும் உள்ளே வந்தனர். மாமா, அரை மணி நேரம் கழிச்சு தானே நீங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க. ஆனால் அக்கா மயங்கிட்டாங்க என்று அவள் மருத்துவருக்கு அழைக்க ஃபோன் எடுக்கும்போது ஈஸ்வர் தடுத்து, அதெல்லாம் வேண்டாம் என்றவன் பயந்து நிற்கும் ஆதினியிடம், தண்ணீர் எடுத்துட்டு வா. அவள் கொண்டு வர தண்ணியை முகத்தில் அடிமா. அவள் தயங்க அஞ்சு வாங்கி அடித்தாள். அதி கொஞ்சம் விசிறி விடு. அதி விசிறி விட்டான். எங்க ஹாஸ்பிட்டல் போலாம். பொருடி, உன் அக்காவுக்கு ப்ரெஷர் கூடினதால் வந்த மயக்கம். நீங்க ஒன்றும் டாக்டர் இல்லை. ஏ லூசு, உன் அக்கா முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங். ஹார்ட் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தா ஆதினி பற்றி கேட்டப்பவே மயக்கம் வந்திருக்கணும். இப்போ ஆதினி பற்றி யாரை அக்கா கிட்ட சொன்னாங்க? மூளையிலையா சொன்னவங்களுக்கு? அது நம்ம வீட்டில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக ஆதினி பற்றி தெரிந்த யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த எட்டப்பன் வேலையை பார்த்தது யாரு? ஆதினி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் ஈஸ்வர், கண்டிப்பாக இது பாரதி வேலையா தான் இருக்கும். ஆதினி அப்படியே வெளியே விரித்து பார்த்தாள். எங்க இந்த அக்கா இப்படி இருக்காங்க? எங்க அக்காவுக்கு பண்ணது பத்தலையா? எங்க அக்காவை கொல்லாம விட மாட்டாங்களா? முதல் முறையாக ஆதினிக்கு அவளின் மேல் வெறுப்பு வந்தது. ஈஸ்வர், கெட்டதிலும் ஒரு நல்லது தாண்டி நடந்திருக்கு. யாரு பிரச்சனையை உண்டு பண்ணி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் கருத்தாவோ அவளே பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டா. இது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நந்து கண் விழிக்க
அஞ்சு, அக்கா உங்களுக்கு குடிக்க எதுவும் வேணுமா? உனக்கும் எல்லாம் தெரியுமா? உங்க அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. ஆமா, நீங்க என்ன கேக்குறீங்க? அந்த சீரியஸான சூழ்நிலையில் கூட தன் மனைவியின் பேச்சை கேட்டு ஈஸ்வருக்கு இதழில் ஒரு குறுநகை வந்தது. அவளின் மண்டையில் செல்லமாய் தட்டிவிட்டு, அது நீங்க வர அன்னைக்கு தான் எங்களுக்கு விஷயம் தெரியும். தாத்தா தவிர யாருக்கும் விஷயம் தெரியாது. விஷயம் தெரிஞ்ச பின்னாடி கூட சொல்லியிருக்கலாமே. அக்கா, நீங்க தான் சீரியஸா என்ன சொன்னாலும் பொத்து பொத்துன்னு வாங்கி விழுந்துடுறீங்க. அப்புறம் எதை உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீங்க பாவம் இல்லையா? உங்களை நினைச்சுதான் நாங்க யாரும் சொல்லல. கணவனை பார்த்து நீங்க சொல்லியிருக்கலாமே. உங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க பண்ணினது ரொம்ப தப்பு. அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? என்னோட இடத்தில் இருந்து பார்த்தா மட்டும்தான் அஞ்சு இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியும். பெத்த பிள்ளை உயிரோடு இருந்தோ நான் கொன்னுட்டேன்னு நினைச்சு தவிச்சு இப்படி ஆகிட்டேன். ஈஸ்வரன் முதல் முறையாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணமே நீங்க தான் நந்தினி. நந்தினிக்கு ஆச்சரியமும் கோபமும் ஒரு சேர வந்தது. முதல் முறையாக மரியாதை கொடுத்து பேசுகிறாரே என்று, கூடவே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறாரே என்று. நிறை மாசமாய் இருக்கிற எந்த பொண்ணு வெளிநாடு எல்லாம் டிராவலிங் பண்ணணும்னு நினைக்கும். இப்ப இருக்கிற நந்தினிக்கு வீட்டில் ஆபீஸ் இருக்கும் சூழ்நிலைகள் நல்லாவே தெரியும். ஆனா அப்போ இருக்கிற நந்தினிக்கு எப்படியாச்சும் தன் புருஷனை பெரிய ஆளாக்கணும் ஈஸ்வரை விட என்று. ஆனால் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நான் என் அண்ணனை விட பெரிய ஆளாக இருக்கணும் என்று ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. நாங்க எல்லாம் ஒன்றுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன். இப்பவும் எப்பவும் அந்த எண்ணம் மாறாது. நந்தினி, சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி என் பக்கம் தவறே இருந்தாலும் குழந்தையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தது சரியா சொல்லுங்க? ஒருத்தன் வாழ்நாள் முழுசும் சேர்ந்து வாழ போற, அதுவரை கூடவே வாழ்ந்த பொண்டாட்டியை காப்பாத்த துடிப்பானா? இல்ல டாக்டர் இறந்து போச்சுன்னு சொன்ன குழந்தைய பாப்பானா? அவனை பொறுத்தவரை செத்து போன குழந்தைய பற்றி யோசிக்கல. அந்த நேரத்தில் யோசிச்சது உங்களை பத்தி மட்டும்தான். தன் மனைவி சீரியஸ் என்று சொல்றப்போ உறவுகள் இல்லாத, ஊர் பேர் தெரியாத ஊரில் குழந்தையை யார்கிட்ட கொடுக்கிறோம் என்று யோசிப்பானா? அவனை பொறுத்தளவுக்கு அந்த நேரத்தில் இறந்த குழந்தையை விட தன் பொண்டாட்டி தான் முக்கியம். அப்புறம் அவனுக்கு தன் குடும்பம், தன் அம்மா, மனைவி, குழந்தைகள் தவிர இன்னொரு பொண்ணை கனவில் கூட நினைக்க மாட்டான். எங்களை எங்க வீட்டில் அப்படி வளர்க்கல. நீங்க படுத்த படுக்கையில இருந்தாலும், நீங்க அந்த விபத்தில் இல்லாமலே போயிருந்தாலும் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளும் என்ன பேசினாலும் நான் இடையில் வரக்கூடாது. ஆனால் அவன் கேரக்டர் மோசம்னு சொன்னா அவனின் பொண்டாட்டியா இருக்கிறதால் நான் சும்மா இருக்கேன். முக்கியமா வயசில் சின்னவங்களா இருந்தாலும் இனி அண்ணா ஒய்ஃப்ங்கிறதால், இனி ஆபீஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கணும் என்றதாலும் நானும் மரியாதை தரணும் தான் இந்த வாங்க போங்க எல்லாம். நீங்க கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போனப்ப உங்களை யாரும் மரியாதையாக நடத்தல. இனி நானே உங்களிடம் மரியாதையாக பேசினால் மட்டும்தான் எல்லாரும் மதிப்பாங்க. அதுக்காகவும் தான். அப்புறம் எங்க மேலேயும் தப்பு இருக்கு, அதுக்கு மன்னிச்சிடுங்க. இப்போ நடந்ததை பேசி சண்டை போடுறத காட்டிலும் ஆதினி உங்க பொண்ணு. இதில் கொடுமை என்னன்னா, இப்போ கூட ஏன் சொல்லலை என்று மட்டும்தான் நீங்க சண்டை போடுறீங்களே தவிர உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவளை கொஞ்சல பேசல அது கூட சடனா வராது. ஆனா அவகிட்ட கொஞ்சம் பேசலாம், பழகலாம். அட்லீஸ்ட் அதை நினைச்சு சந்தோஷமாவது படலாம். எல்லாம் விட்டுட்டு எந்த தப்பும் பண்ணாத அதிக பலிக்கடவா ஆக்கி அவனை குற்றவாளியா கொண்டு நிறுத்தி நடந்த தப்புக்கு அவன் மட்டுமே என்று குற்றம் சாட்டுவது தவறு. அவன் பண்ணின ஒரே தப்பு, தன்னை நேசிக்கும் பெண் பாரதி அவள் தன் குழந்தையை அடக்கம் செய்வாள் என்று. ஆனால் பாரதி என்னவோ அதை லவ்னு நினைச்சு ஆதினி லைஃபை உங்க லைஃபை நாஸ்தி பண்ணிட்டா. இனி பழச விட்டுட்டு அவங்க லைஃபை பற்றி மட்டும் பார்ப்போம். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஆதினி ஏக்கத்தோடு நந்தினியின் முகத்தை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். கண்கள் கலங்கி நந்தினி திரும்பி ஆதினியை பார்த்தாள். ஆனால் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லி வளர்ந்தவள் இன்று இருக்கு என்று சொல்லும் போது அதை அவள் மனம் நம்பவில்லை. அவளால் பொய்யாக நடிக்கவும் முடியவில்லை. ஆதினி, நீங்க என்னை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்பா தாத்தான்னு சண்டை போடாதீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீருடன் கீழே போனாள். அஞ்சு, அக்கா, அவளை நீ ஓம் பொண்ணுன்னு நம்ப மாட்டேங்கிற. ஆனா அவ யார் மாதிரின்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவளை ஒரு நொடி கூட விட மாட்ட. யார மாதிரி? அவ நம்ம அப்பத்தா மாதிரி. என்ன சொல்ற? நிஜமாங்கக்கா என்றவள் தன் அப்பத்தாவுடன் அப்பா அம்மா எல்லோரும் இருக்கும் புகைப்படம் ஒன்றை காட்ட அவள் ஒரு மாதிரி அதிர்ந்து போனாள். அப்பத்தா ஆதினி மதியே இருக்க நந்தினிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை.
படபடவென்று அஞ்சுவின் செல்போன் வாங்கி கொண்டு அங்கே போய் தூரமாய் நின்று ஆதினியை உற்று பார்த்ததும் அப்படியே அமர்ந்து விட்டாள். அவள் தன் பெண் என்ற அடையாளமே அவள் தன் உயிருக்கு உயிரான அப்பத்தாவின் சாயலில் உருவானதுதான். ஆதினி முகிலனிடம் அமர்ந்து பேசி கொண்டிருந்தாள். என்னாச்சு, நான் யாருன்னு அம்மாக்கு தெரிஞ்சிட்டு என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்ன ஒருத்திய திடீர்னு இருக்குன்னு சொன்னா எப்படி நம்புறது? அவனும் எங்களுக்கு இன்னும் மகிழ்கிட்ட தொட்டு பேசுற ஒரு நேச்சர் உன்கிட்ட வர கொஞ்ச நாளாச்சு. எல்லாம் உடனே மாறாது, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. தலையை ஆட்டியவளுக்கு வலித்தது. ஏனோ இல்லை என்ற சொல் நிரந்தரமாய் இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று. ஆனால் நந்தினிக்கு இயல்பாய் அவளோடு ஒன்றவும் தெரியவில்லை. சாதாரணமாகவும் பேச வரவில்லை. ஆனால் தூரமாக நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். அஞ்சு கணவனின் காயத்தில் மருந்து தடவினாள், கட்டு போட்டாள். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை விதவிதமான சத்துள்ள சூப்பெல்லாம் வைத்து வைத்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஏண்டி, எதுக்குடி இத்தனை டைம் சூப் கொடுக்குற? குடிக்கத்தான். நல்ல ஜோக், அப்புறம் சிரிச்சுக்கிறேன், இப்போ சிரிப்பு வரல. ஹலோ, குடிச்சு உடம்ப தேற்ற. அப்போ உன் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு என் உடம்ப தேத்துறியா? என் ப்ராப்பர்ட்டி என்று உங்க உடம்பில் எதை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? சொல்லுங்க. உங்க உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாமே என்னோடது தான். பேசாம வாயை மூடிட்டு குடிங்க என்றாள் அவள். சரிங்க அம்மணி என்றவளுக்கு அவளை பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருந்தது. படி ஏறி இறங்க அவளுக்கு கஷ்டமாக இல்லை. சொல்லப்போனால் அவளுக்கு நிற்காமல் வேலை செய்வது சலிக்கவே இல்லை. எப்படியாவது தண்டவனுக்கு சரியானால் போதும் என்று மட்டும் இருந்தது. அண்ணம், என் பையனை சரியாக்குறேன்னு சொல்லி நீ படுத்துறாதாத்தா? எத்தனை டைம் தான் ஏறி ஏறி இறங்குவ? அந்த கால் எனத்துக்கு ஆவறது. அவருக்கு நான் எத்தனை டைம் வேணாலும் ஏறுவேன். அவர் சரியாகணும், அவ்வளோதான். அஞ்சு, மகிழுமா? மா, அப்பாக்கு முடியல, நான் மருந்து போடணும், ரெஸ்ட் ரூம் போகணும். அவர் பாட்டுக்கு சட்டுன்னு முழிச்சா தையல் பிரிஞ்சிடும். அதனால அடிக்கடி அப்பாக்கு ஹெல்ப் பண்ண முழிக்க வேண்டி வரும். அதனால அப்பா சரியாகிற வர என்று அவள் சொல்லும் போது மகிழ், அன்புவை நான் பார்த்துக்கிறேம்மா. தலையை ஆட்டினாள். தீரனுக்கு வயிற்றில் வலி மட்டும் குறையவே இல்லை. கத்தி குத்துப்படு ஆழமாய் இருந்தது. வலி தாங்க முடியாமல் அவன் படும் பாட்டை பார்த்த ஆதிரை டாக்டரிடம் போய் மயக்க மருந்து கொடுத்தும் கூட வலி தீரலனா என் பையனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர்? இப்போதான் டியூட்டி நான் சொன்னாங்க. நானும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேம்மா என்ற சாணக்கியா சற்று நேரத்தில் தீரனை பரிசோதித்துவிட்டு உள்ளுக்குள் கத்தியின் முனை மிகவும் கூர்மையாக இறங்கி இருக்கு. இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமான ஆப்ரேஷன். அதை 2 நாளைக்குள் செய்யாவிட்டால் தீரன் உயிருக்கு ஆபத்து. தீரன், இன்னும்னா இந்த வழியை தாங்க முடியல டாக்டர். அது கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் தீரன். உள்ளுக்குள் இருக்கிற காயத்துக்கெல்லாம் ஆப்ரேஷன் மூலம்தான் தீர்வு இருக்கு. ஆதிரை, விஜயா, தண்டபாணி, ரவி எல்லாம் பண்ணி விடுங்கள் என்றதும் மருத்துவர், அனுஷ்கா டாக்டர் காலையில தான் வருவாங்க. நாளைக்கு சாயந்தரம் அதற்கான ஏற்பாட்டை எல்லாம் செய்ய சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தூங்குங்க தீரன். தீரன், எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர். நரகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி வலி பின்னுது. எனக்கே உங்களை நினைச்சு ஆச்சரியம்தான் தீரன். எப்படி இந்த வலியை தாங்குறீங்கன்னு? நாளைக்கு முடிச்சிடலாம் என்றார் சாணக்கியா. அவ்வளவு வழியிலும் தனது செல்போனை பல முறை எடுத்து பார்த்தான். அவளிடமிருந்து ஒரு மெசேஜ் வரவில்லை, ஒரு கால் வரவில்லை. அம்மா என்றதும் விஜயா, சொல்லுப்பா, என்ன வேணும்? அப்பதா, உடம்பு முடியாதவங்க நீங்க இங்க வந்து ஹாஸ்பிட்டல் எதுக்கு? வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல? நீ சரியாக முன்னாடி வீட்டுக்கு போக மாட்டேன். தனக்கொன்று என்றால் துடித்து போகும் அவரின் குணம் அறிந்தவன். அம்மா எங்க? என்கிட்ட ஏதாவது இருந்தாலும் சொல்லு. பாத்ரூம் எதுவும் வருதா? நான் அப்பத்தா பஞ்சேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் இல்லைங்க அப்பத்தா, அம்மாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஆதிரை வரவும் விஜயா பின்னாடியே வந்தார். அவர் சொல்ல வந்த ஆதிரை, என்னப்பா மகிழ் ஏதும் கால் பண்ணினாளா உங்க நம்பருக்கு? பேரனின் தேடல் நினைத்து விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. பேரனின் நிலையை நினைத்து ஆதிரை, மகிழ் ஃபோன் எதுவும் இல்லையே, ஏன் ஒரு கால் கூட பண்ணல, அதா உங்க நம்பருக்கு எதுவும் கூப்பிட்டாளா என்று கேட்டேன். விஜயாவுக்கு தன் பேரன் அவளை தேடுவது ஒரு மாதிரி இருக்க, அங்கு இருந்தால் மனது பாரமாய் இருக்கும். அதில் வார்த்தை ஏதாவது விட்டுவிட்டால் தன் பேரனுக்கும் தனக்கும் இடைவெளி வந்துவிடுமோ என்று யோசித்து வெளியே வந்து அமர்ந்து கொண்டார். ஆதிரை, இல்லப்பா, நானே காலையிலிருந்து எங்க அம்மாவுக்கு 6 டைம் கூப்பிட்டேன், இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏதோ பிரச்சனையாமா? அவ தன் மாமியாரை பார்க்க புரிந்தது அவனுக்கு பிரச்சனை என்று. அம்மா, எனக்கு அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதிரை, அதெல்லாம் வேணாந்தீரா, அவகிட்ட பேசணுமா என்றவன் மௌனமாகிவிட வேறு வழி இல்லாமல் ஆதிரை தன் அம்மாவிற்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்ற அன்னலட்சுமி, சொல்லுடி. என் மேல கோபமாமா?
காலிலிருந்து போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீ வேற ஏண்டி என்றவர் ஈஸ்வருக்கு கத்தி குத்து மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதால் அதை மறைத்து விட்டு, சொல்லுடி, என்ன விஷயம்? என் பையன் இவ்வளோ காயத்தோட படுத்திருக்கான். எங்க வீட்டு ஆளுங்க தப்பு பண்ணாலும் அவனை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவனும் உங்க பேரன் தானே, அவனுக்கு என்ன ஆச்சுடி? விஷயம் தெரியாது என்று புரிந்தது ஆதிரைக்கு. சின்ன காயம்மா என்று மறைக்க, நான் கூட பயந்துட்டேன்டி. வீட்டில் வர பிரச்சனையை பார்த்து நானே பயந்துட்டு இருக்கேன். இப்போ நீ வேற இப்படி சொல்ற. என்ன தான் கோபமா இருந்தாலும் உன் பையன் பண்ணின காரியத்துக்கு வெட்டி போட்டு இருக்கணும். ஆனால் அவனுக்குள் ஓடுறதில் கொஞ்சம் ஏறத்தமும் தானே. அவனுக்கு ஒண்ணுனா எனக்கு துடிக்காதா என்ன? சரி, எப்போ வரீங்க? இப்போ வர சூழ்நிலை இல்லை. என்னாச்சுமா? ஆதினி விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? இங்க அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. புயல் ஒன்று அமைதியா கிடக்குற மாதிரி நந்தினி இப்பதான் அமைதியா உட்கார்ந்துருக்கா. யாரும் சொல்லலன்னு எல்லாரும் கோபம்தான். நான் போய் பேசி எதுவும் பிரச்சனை கூடாதுன்னு நான் கீழே இருந்தேன். உங்க சின்ன அண்ணன் பேசி பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கான். நந்தினி அன்னைக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை என்றவர் மகிழினின் அறையில் இருக்கும் அன்புவுக்கு பால் எடுத்து கொண்டு போய் கொடுக்க, மகிழிடம், ஆத்தா தம்பிக்கு பால், அவனோ எனக்கு வேணாம். மகிழுமா, இவனை எல்லாம் உன்னால தான் சமாளிக்க முடியும். இந்த பாலை எப்படியாவது குடிக்க வச்சுடு. சரிங்க அப்பத்தா. அம்மா, மகிழ் கிட்ட கொடுங்க. ஆத்தா, இந்தா உன்னோட அத்தை பேசுறா. போனை வாங்கியவள், சொல்லுங்க அத்தை. ஆதிரைக்கு தன் மாமியார் பேசியது நினைவுக்கு வரவும் அவளிடம் எதுவும் சொல்லாமல், எப்படிடாம இருக்க? அப்பதாவுக்கு எதுவும் தெரியாதுங்க அத்தை. ஹாஸ்பிட்டலில் நடந்தது, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க அம்மா என் போனை அட்டன் பண்ணி பேசும்போது எனக்கு விஷயம் புரிஞ்சது. அவங்களுக்கு தெரியலன்னு. எங்க அத்தை வீட்டில் இருக்கீங்களா? இல்லடா, அவனுக்கு காயம் அதிகம். இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும். பாவம், வலியில் துடிக்கிறான். ஏனுங்க அத்தை, என்ன ஆச்சு? கத்தி ரொம்ப கூர்மையா இருந்ததால் குத்தும் போது வயிற்றுக்குள் இறங்கி இருக்கு. சாப்பாடு இப்போதைக்கு இல்லை, ட்ரிப்ஸ் மட்டும்தான். காயம் அதிகமா இருக்கும் போலடா. பாவம், வழியில் துடிக்கிறான். பார்க்கவே முடியல அவனை என்றவருக்கு ஒரு பெற்றவளாய் சொல்ல முடியாத அழுகை வந்தது. அந்த வழி தன் தம்பிக்கு வர வேண்டியது. இவ்வளோ பெரிய ஆளாலே தாங்க முடியவில்லை என்றால் தன் அருகில் இருக்கும் குழந்தையை முகத்தை பார்த்ததும் என்னவோ அவளுக்கும் அழுகை வந்தது. அந்த வழியை அதை தாங்கி கொண்டிருக்கும் அவனை நினைத்து அவளுக்கும் வலித்தது. இப்ப அவர் என்னும் போது, ஆதிரை, ஒரு நிமிஷம் பொறு, அவங்கிட்ட போனை கொடுக்கறேன் என்று கொடுத்து விட்டாள். ஹலோ என்று அவளின் குரல் கேட்டதும் தான் தாமதம். ஒருத்தன் செத்து போனா கூட என்னன்னு கேட்க மாட்டல நீ? வலிக்குதா ரொம்ப? இல்லை, இனிக்குது. இப்ப எதுக்கு கோபப்படுறீங்க? எனக்கு நாளைக்கு நைட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீ என்னை பார்க்க வரலனா நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன். ஏன் சீரியஸ்னஸ் தெரியாமல் இப்படி விளையாடுறீங்க? உனக்கு தான் என்னோட சீரியஸ் தெரியும்ல மகிழ். என்னோட வலி எவ்வளவு இருக்குன்னு என் கூட இருந்தாதான் தெரியும். ஆனால் இப்போ கூட என் மனசு உன்னை தான் தேடுது. வா மாமா, புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லும் போது அண்ணம் மறுபடியும் வந்தார். வந்தவர், யார்கிட்டமா பேசுற? தீரன் மாமா. அன்னலட்சுமி பேத்தியை 2 நிமிடம் உற்று பார்த்துவிட்டு, இப்பதான் அஞ்சு நந்தினியிடம் அவங்க அம்மா பேசியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, அதை கேட்டுட்டு இங்க வரேன். நீ அவங்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேனுங்க அப்பதா என்று போனை அன்னத்திடம் நீட்ட, தீரன் லைனில் இருப்பதை பார்த்த அன்னலட்சுமி, நல்லது கேட்டதெல்லாம் படிச்ச பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சா எப்படி செருப்பை நம்ம கலட்டி போட்டுடுறோமோ அதே மாதிரி தான் சில உறவுகள். இவங்க உறவு நமக்கு எப்பவும் செட் ஆகாது மகிழ். ஐயா தீரா, இனிமே என் பேத்திக்கிட்ட பேசாத. உன் உடம்ப பார்த்துக்கோ. எனக்கு நீ பேரன்தான், ஆனா என் பேத்திக்கு நீ என்னாலும் மாப்பிள்ளையாக முடியாது எந்த காலத்திலும் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டார். மகிழ் எதுவும் சொல்லவில்லை. அவள் பால் டப்பாவை எடுத்து தனது தம்பிக்கு கொடுக்க ஆரம்பித்தாள். அவளின் கண்ணிலிருந்து நீர் வந்து கொண்டே இருந்தது. எதுக்கென்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. என் குழந்தையாக இருந்தாலும் நடப்பதையெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்ட அன்பு தன் விரலால் அக்காவின் கண்ணீரை துடைத்து, நான் இருக்கேன் என்றான் வழக்கம் போல்.